Hello students, இன்னைக்கு 12th standard ஓட first chapter 1 relations and functions ஓட introduction பார்க்க போறோம். Ordered pairs னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம். Ordered pairsங்கிறது வந்து pair of elements. Ordered pairsல ரெண்டு elements இருக்கும். நம்ம இப்போ ரெண்டு செட் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட ரெண்டு செட் இருக்கு. செட் Aல வந்து 1 2 3 அப்படிங்கிற எலிமெண்ட் இருக்கு. அதே மாதிரி செட் Bல A, B, C இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இப்போ ஆர்டர்டு பேர்ஸ்ங்கிறது இதை நான் எப்படி எழுதுவேன்னா A cross B equal to இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 அதே மாதிரி செகண்ட் செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் A 1, A அடுத்தது ஃபர்ஸ்ட் செட்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1 அதே ஃபர்ஸ்ட் செகண்ட் செட்டோட செகண்ட் எலிமெண்ட் 1, B நெக்ஸ்ட் 1, C அடுத்தது ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க செகண்ட் எலிமெண்ட்டும் செகண்ட் செட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் எழுதணும் 2, A நெக்ஸ்ட் 2, B அடுத்தது 2, C அடுத்தது ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க தேர்ட் எலிமெண்ட்டும் B செட்ல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் நம்ம சேர்த்து எழுதணும் பேர் பண்ணி எழுதணும். அப்போ 3, A 3, B 3, C இதுதான் வந்து ஆர்டர்டு பேர்ஸ். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆர்டர்டு பேர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ இந்த 1, Aங்கிறது ஒரு ஆர்டர்டு பேர் 1, B ஆர்டர்டு பேர். இதுல இருக்க ஒவ்வொன்றுமே ஆர்டர்டு பேர்ஸ். ஆர்டர்டு பேர்ஸ்னா செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ரெண்டு எலிமெண்ட் இருக்கும். அதுல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து வரும், செகண்ட் எலிமெண்ட் வந்து செகண்ட் செட்ல இருந்து வரும். ஸோ இதுதான் ஆர்டர்டு பேர். Pair of elements where the first element comes from first set and second element comes from the second set. இதுதான் ordered pair சொல்லுவோம். நமக்கு செட்னா என்னன்னு தெரியும் இல்லையா, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். செட்டுங்கிறது collection of well defined objects. collection of well defined objects தான் செட். நெக்ஸ்ட் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏங்கிறது ஒரு செட், இங்கேயே பார்த்தோம். ஏங்கிறது ஒரு செட்டு, பிங்கிறது ஒரு செட்டு. இந்த கிராஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸ் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன் பாருங்க. எக்ஸுங்கிறது எக்ஸ் கிராஸ் ஒய், எக்ஸ் கிராஸ் ஒய் இது வந்து இந்த கிராஸ்ங்கிறது கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது எப்படின்னா எக்ஸ், ஒய் இது வந்து ஆர்டர்டு பேர்ஸ் வேர் எக்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் set and y comes from second set. இது வந்து first element, இது second element. x வந்து first setல இருந்து வரும், y second setல இருந்து வரும். Such that x belongs to capital X and y belongs to capital Y. இங்க xங்கிறது ஒரு செட்டு, yங்கிறதும் ஒரு செட்டு. ஸோ இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். நம்ம ரெண்டு செட்டை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு ஆர்டர்டு பேர்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எழுதிக்கலாம். ஏங்கிற ஒரு செட்டு நான் எடுத்துக்கிறேன். 1, 2ங்கிற எலிமெண்ட் இருக்கு செட் ஏக்குள்ள. பில செட் பில A, Bங்கிற எலிமெண்ட் இருக்கு. இப்போ இதுக்கு நான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிறேன். அப்போ A கிராஸ் B ஈக்குவல் டு இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, செகண்ட் செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் A அடுத்தது ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 1, செகண்ட் செட்ல இருக்க செகண்ட் எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க ஒரு எலிமெண்ட் எடுத்து செகண்ட் செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ் கூடவும் நம்ம பேர் பண்ணி எழுதணும். 1, B இப்போ ஃபர்ஸ்ட் செட்டோட செகண்ட் எலிமெண்ட், செகண்ட் செட்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 2, A and 2, B. ஸோ இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் இந்த given two sets. இப்போ இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே ஆர்டர்டு பேர்ஸா தான் இருக்கும். இப்போ பாத்தீங்களா 1 வந்து ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து வந்திருக்கும், A செகண்ட் செட்ல இருந்து வந்திருக்கும். நெக்ஸ்ட் ரிலேஷன்னா என்னன்னு பார்க்கலாம். ரிலேஷன் வந்து சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்றாங்க. இதுதான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது வந்து ரிலேஷன் வந்து இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்டோட சப்செட்னு சொல்றோம். ஸோ இதுக்கு ஒரு நம்ம எக்ஸாம்பிள் மூலமா இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இங்க வந்து நான் ரெண்டு செட் எழுதுறேன். செட் ஏல வந்து A, B, Cங்கிற எலிமெண்ட். அதே மாதிரி செட் Bல வந்து அமர், ஆரன், சந்துரு இந்த 3 எலிமெண்ட்ஸ். இப்போ இதுக்கு ரிலேஷன் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, ரிலேஷனை என்ன டிஃபைன் பண்றாங்கன்னா, ரிலேஷன் ஈக்குவல் டு எக்ஸ், ஒய் ordered pair such that x is the
first letter of y, first letter of y where x belongs to set A, y belongs to set B. இதுதான் கண்டிஷன். இது வந்து ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த ரிலேஷனை வந்து நம்ம எழுதணும். x, yங்கிறது ஆர்டர்டு பேர்ஸ். இங்க xங்கிறது ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து வரும், yங்கிறது செகண்ட் செட்ல வரும். பட் கண்டிஷன் என்ன? x is the first letter of y. y-யோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னவோ அதுதான் x. இங்க y எல்லாமே b செட்குள்ள இருந்து வரும், x எல்லாமே a செட்குள்ள இருந்து வரும். இப்போ நம்ம ரிலேஷன் வந்து என்னன்னா, ரிலேஷன் இஸ் a subset of Cartesian product ன்னு சொல்லியிருக்காங்க. இது பாருங்க, a cross b நான் பண்றேன். a cross b பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் செட்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்னது? a. அடுத்தது செகண்ட் செட்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் கூட பேர் பண்ணணும். a, அமர். அடுத்தது ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், அதே மாதிரி செகண்ட் செட்ல இருக்க செகண்ட் எலிமெண்ட். ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்து பி செட்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் பேர் பண்ணி எழுதணும். அதுதான் அப்போ a, சந்துரு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்க ஃபர்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் b, அமர். நெக்ஸ்ட் b, ஆரன். அடுத்தது b, சந்துரு. நெக்ஸ்ட் c, அமர். ஃபர்ஸ்ட் செட்டோட தேர்ட் எலிமெண்ட் எடுத்து b செட்ல இருக்க ஒவ்வொரு எலிமெண்ட் கூடயும் பேர் பண்ணி எழுதணும். c, ஆரன், c, சந்துரு. ஸோ இது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வந்து நம்ம எழுதிட்டோம். இப்போ ரிலேஷன் எழுதணும். ரிலேஷன் என்னதுன்னா x, y. x is the first letter of y. ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பேர்ல பாருங்க y, இது வந்து y. செகண்ட் எலிமெண்ட் வந்து y, b செட்ல இருந்து வரும். ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் x, a செட்ல இருந்து வரும். இப்போ இதோட y-யோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன? a. இந்த a-வே வந்து x-க்கு இருக்கான்னு பார்க்கணும். ஆமா இருக்கு. a, அமர். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? x is the first letter of y. இது y. y-யோட ஃபர்ஸ்ட் லெட்டர் a, அதுதான் x-ஆ இருக்கு. அப்போ இது ஒரு ரிலேஷன். நெக்ஸ்ட் a, ஆரன். y-யோட ஃபர்ஸ்ட் லெட்டர் a, அதே a வந்து x-லயும் இருக்கு. ஸோ a, ஆரன். இது ஒரு ரிலேஷன்ல இருக்கு. பட் a, சந்துரு பாருங்க, இது வந்து சந்துருங்கிறது y செகண்ட் செட்ல இருந்து வந்திருக்கும் b செட்ல. பட் இது y-யோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து c இருக்கு. பட் இங்க x வந்து a-வா இருக்கு. பட் நம்ம கண்டிஷன் என்னது? x வந்து இந்த y-யோட ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கணும். பட் இங்க வந்து வேற y-யோட ஃபர்ஸ்ட் லெட்டர் c இருக்கு. பட் x வந்து a-வா இருக்கு. இது வந்து நமக்கு ரிலேஷன்ல வராது. b, அமர். இதுவும் ரிலேஷன்ல வராது. இதுவும் வராது. இந்த c, சந்துரு மட்டும்தான் ரிலேஷன்ல வரும். ஏன்னா சந்துருவோட ஃபர்ஸ்ட் லெட்டர் c, அதே மாதிரி x வேல்யூவும் x-உம் c-ஆ இருக்கு. ஸோ இந்த மூணு தான் வந்து நம்ம ரிலேஷனுக்குள்ள வரும். இந்த மூணும் எங்கேருந்து வந்திருக்கு நமக்கு? ஆக்சுவலி இந்த மூணும் a cross b கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டுக்குள்ள இருந்து தான் இது நம்ம இந்த செட் எழுதியிருக்கோம். அப்போ a cross bங்கிறது ஒரு பெரிய செட்டு. அந்த செட்டுக்குள்ள இருந்து தான் நம்ம ரிலேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். அதுதான் வந்து ரிலேஷன் இஸ் a subset of Cartesian product. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரிலேஷன்ல நம்ம எம்டி ரிலேஷன் பார்க்குறோம். எம்டி ரிலேஷன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு செட் எடுத்துக்கலாம், அது மூலமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ செட்டு ஏக்குள்ள 1, 2ங்கிற எலிமெண்ட் இருக்கு. இப்போ சேம் செட்டுக்கு நான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிறேன். ஓகேவா? சேம் செட் a cross aக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிறேன். பட் இதுக்கு ரிலேஷன் எப்படி இருக்கும்னு நான் டிஃபைன் பண்றேன்னா, ஆறுங்கிறது இங்க ரிலேஷன், ரேஷனல் நம்பர் கிடையாது, ரியல் நம்பரும் கிடையாது. ஆறுங்கிறது ரிலேஷன். எப்படி இருக்கும் என்னோட ரிலேஷன்னா a, b such that a plus b is greater than 5. இப்படி இந்த கண்டிஷனை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் என்னோட ரிலேஷன் சொல்றாங்க. அதுக்கு வந்து நான் இந்த a செட்டுக்கே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிறேன். சேம் செட்டு கூட a cross a. அப்போ a cross a பண்ணும்போது என்ன வரும்னா 1, 2ங்கிறது a செட்டு, அதே செட்டு கூட நான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்றேன். அப்போ இதை நான் எப்படி எழுதுவேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்டோட ஃபர்ஸ்ட் செட்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் செட்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், தென் ஃபர்ஸ்ட் செட்டோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், செகண்ட் செட்டோட செகண்ட் எலிமெண்ட் 1, 2. நெக்ஸ்ட் 2, 1, 2, 2. ஸோ இதுதான் என்னோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட். பட் இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதிட்டோம். இப்போ நம்ம ரிலேஷன் எழுத போறோம். ரிலேஷன் என்ன?
A, Bங்கிறது ஆர்டர்டு பேர்ஸ். ஸோ இது ஒவ்வொன்றுமே ஆர்டர்டு பேர்ஸ். அது எப்படி இருக்கும்னா A plus B இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது அது greater than 5 இருக்கணும். 1 plus 1 ஆட் பண்ணால் greater than 5 வருமா? வராது. 1 plus 2 not greater than 5. இதுவும் greater than 5 இல்லை. 2 plus 2 4 தான், greater than 5 இல்லை. அப்போ நான் என்னோட ரிலேஷனுக்குள்ள என்ன இருக்கும்? எதுவுமே இருக்காது, எம்டி செட்டு தான் இருக்கும். ஸோ இதனால தான் இதை வந்து எம்டி ரிலேஷன்னு சொல்கிறோம். ஸோ இந்த கண்டிஷனை வந்து என்னோட ரிலேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதனால இது வந்து எம்டி ரிலேஷன். எம்டி ரிலேஷன் ஆர் வாய்டு ரிலேஷன் சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம யூனிவர்சல் ரிலேஷன் பார்க்கலாம். யூனிவர்சல் ரிலேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் அதே செட் ஏ வந்து எடுத்துக்கிறேன். 1, 2 சேம் எலிமெண்ட்ஸ் நான் எடுத்துக்கிறேன். என்னோட ரிலேஷன் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன்னா ரிலேஷன் A, B such that A plus B less than 6 இருக்கணும்னு நான் வச்சிருக்கேன். இதுதான் என்னோட ரிலேஷன். ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கலாம். சேம் செட் கூட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் A cross A என்ன வரும் நமக்கு? 1, 1 வரும், 1, 2, 2, 1, 2, 2. இப்போ ரிலேஷன் எழுதலாம். ரிலேஷன் என்ன வரணும்? A, B ஆர்டர்டு பேர்ஸ். இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்கிற எல்லாமே ஆர்டர்டு பேர்ஸ் தான். அதை ரெண்டையும் ஆட் பண்ணும்போது லெஸ் தென் 6 இருக்கணும். இப்போ 1 plus 1 ஆட் பண்ணும்போது லெஸ் தென் 6 வருமா? 2 வந்து லெஸ் தென் 6 தான். 1, 2வும் லெஸ் தென் 6 தான். 2, 1ம் லெஸ் தென் 6 தான். 2, 2 வந்து 4, இதுவும் லெஸ் தென் 6 தான். அப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே என்னோட ரிலேஷனுக்குள்ள வந்திருக்கு. அப்போ வந்து இதை நான் வந்து யூனிவர்சல் ரிலேஷன் சொல்லுவேன். ஸோ இப்போ கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸுமே என்னோட ரிலேஷனுக்குள்ள வர்றதுனால இது வந்து யூனிவர்சல் ரிலேஷன். இப்போ இந்த எம்டி ரிலேஷன் நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம் இல்லையா? எம்டி ரிலேஷன் அண்ட் யூனிவர்சல் ரிலேஷன் இதை ரெண்டையும் நம்ம எப்படி சொல்லுவோம்னா ட்ரைவியல் ரிலேஷன் சொல்லலாம். ஐடென்டிட்டி ரிலேஷன் இதை எப்படி சொல்றேன்னா அகெயின் நான் ஒரு செட் எழுதிக்கிறேன். செட் ஏல 1, 2ங்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இந்த செட்டுக்கு நான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கிறேன். இதோட ரிலேஷன் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன்னா A, B such that A equal to ஓகேவா? ஏவும் பியும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா அது வந்து ஐடென்டிட்டி ரிலேஷன். இப்போ A cross B சாரி A cross A ஏக்கும் நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுப்போம். 1, 1, 1, 2, 2, 1, 2, 2 இருக்கும். இப்போ என்னோட ரிலேஷன் என்ன? A, B ரிலேஷன் வந்து A, B ஏங்கிறது ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து வர எலிமெண்ட், பிங்கிறது செகண்ட் செட்ல இருந்து வர எலிமெண்ட். ஏவும் பியும் ஈக்குவலா இருக்கணும். எங்க ஏவும் பியும் ஈக்குவலா இருக்கு? இங்க 1, 1. அப்போ 1, 1 அடுத்தது இங்கதான் ஏவும் பியும் ஈக்குவலா இருக்கு 2, 2. ஸோ இதை வந்து நான் ஐடென்டிட்டி ரிலேஷன் சொல்றேன். ஏவும் பியும் ஈக்குவலா இருந்ததுன்னா அது வந்து ஐடென்டிட்டி ரிலேஷன். நெக்ஸ்ட் இப்போ 3 டைப் ஆஃப் ரிலேஷன் முடிஞ்சது. இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு ரிலேஷன் இருக்கு, ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். இந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்குள்ள 3 டைப்ஸ். 3 டைப்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனா இருக்கும். ஸோ அந்த ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்குள்ள இருக்க 3 டைப்ஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவ். A relation in a set A is called a reflexive if A, A belongs to R. Rங்கிறது relation. For all A belongs to A. இது என்னன்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லெட் நான் ஒரு ரிலேஷன் ஒரு செட் எடுத்துக்கிறேன். செட் A equal to 1, 2, 3. இந்த செட் ஏக்குள்ள இந்த 3 எலிமெண்ட் இருக்கு. இப்போ இதோட ரிலேஷன் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா இது ரிலேஷனை கொடுத்துட்டாங்க. 1, 1, 2, 2, 3, 3. இப்போ இந்த ரிலேஷன் வந்து ரிஃப்ளெக்சிவா இல்லையான்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா கண்டிஷன் என்னன்னா A, A belongs to R. A, A belongs to R. இந்த A, A வந்து இந்த ரிலேஷனுக்குள்ள இருக்கணும். ஏங்கிறது ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து வர எலிமெண்ட், இது வந்து செகண்ட் செட்ல இருந்து வர எலிமெண்ட். பட் ரெண்டுமே எப்படி இருக்கணும்? சேமா இருக்கணும். ரெண்டுமே ஒன்னா இருக்கணும், ஈக்குவலா இருக்கணும். இங்க இருக்கா? இது ஏவா? இதுவும் A, ஏன்னு சொல்லாம இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. அதே மாதிரி 2, 2 இதுவும்
நம்ம ஏ கமா ஏன்னு சொல்லலாம், இதையும் ஏ கமா ஏன்னு சொல்லலாம். அப்போ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அதனால இது வந்து ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு நான் கொடுக்குறேன், 1,1 2,2 2,1. ஸோ இது என்ன ரிலேஷன், இது வந்து ரிஃப்ளெக்சிவா இல்லையான்னு நம்ம எப்படி சொல்றோம்னா, இங்க ஏ கமா ஏ இது 1 இருக்கு, இது கரெக்ட், இதுவும் கரெக்ட், ஏ கமா ஏ இருக்கு. பட் இங்க என்ன இருக்கு, 2,1 இந்த எலிமெண்ட்ஸ் ரெண்டுமே சேமா இல்ல, வேற வேறையா இருக்கு. ஏ கமா ஏ வந்து நமக்கு ரெண்டும் சேமா இருந்தாதான் அது ரிஃப்ளெக்சிவ். அப்ப இது வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ், பட் இது வந்து ரிஃப்ளெக்சிவ். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதோட ரிலேஷனு நல் செட்டா இருக்கு. இப்போ வச்சுக்கோங்களேன், எம்டி செட். இப்போ எம்டி செட் இருந்ததுன்னா இது ரிஃப்ளெக்சிவா இல்லையானா இதுவும் நாட் ரிஃப்ளெக்சிவ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நமக்கு எல்லா எலிமெண்ட்டுமே இருக்கு, ஏ கமா ஏ 1,1 2,2 3,3. இப்போ இந்த செட்டுக்கு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தா இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் வரும். 1,2 இருக்கு, 3,1 இருக்கு. பட் நம்ம இந்த செட்டுக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுக்கும்போது எத்தனை எலிமெண்ட்ஸ் வரும்னா 9 எலிமெண்ட்ஸ் கிடைக்கும். எப்படி 9 எலிமெண்ட்ஸ், என்ன நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் ஏ, அதே மாதிரி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் செட் பி ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ கிராஸ் பி, கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இப்போ இங்க நமக்கு ரெண்டு செட்டுமே ஏ தான். அப்போ n ஆஃப் ஏ இன்டூ n ஆஃப் ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ கிராஸ் ஏ. இப்போ ஏ செட்ல எத்தனை எலிமெண்ட் இருக்கு, நமக்கு இங்க 3 எலிமெண்ட் இருக்கு. நம்ம சேம் செட்டு கூட தான் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்திருக்கோம். அப்போ 3 கிராஸ் 3 9 எலிமெண்ட்ஸ் வரணும். இப்போ நமக்கு தெரியும் ரிலேஷன்ங்கிறது சப்செட் ஆஃப் கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இதுல மொத்தமா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்குள்ள 9 எலிமெண்ட்ஸ் இருந்திருக்கும். ஆனா இங்க எனக்கு எவ்வளவு இருக்கு, 5 எலிமெண்ட் தான் இருக்கு, மீதி 4 எலிமெண்ட்ஸ் இல்ல. பட் இல்லைனாலும் இது ரிஃப்ளெக்சிவ்னு நான் சொல்லலாம். எப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஏன்னா இங்க 3 எலிமெண்ட் இருக்கா, இந்த 3 எலிமெண்ட்டுக்குமே 1,1 2,2 3,3 அந்த ஏ கமா ஏ கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஏன்னா இந்த 3 எலிமெண்ட்ஸுமே செட் ஏக்குள்ளதான் இருக்கு. ஏ பிலாங்ஸ் டு செட் ஏ இங்க இருக்கு பாத்தீங்களா, ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு ஏ. அப்போ இத வந்து நான் ரிஃப்ளெக்சிவ்னு சொல்லலாம். ஸோ நமக்கு சில பேர்ஸ் வந்து மிஸ் ஆனாலும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இது வந்து ரிஃப்ளெக்சிவ். பட் சப்போஸ் இங்க பாருங்க 1,1 2,2 1,2 3,1 இருக்கு. பட் இங்க 3,3 இங்க இல்ல, அப்படின்னா இது வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ். ஏன்னா செட் ஏல 3 எலிமெண்ட் இருக்கு. அப்போ அந்த 3 எலிமெண்ட்டுக்குமே ஏ கமா ஏ கண்டிஷன் வந்து இங்க எக்ஸிஸ்ட் ஆயிருக்கணும். இப்ப 3,3 இல்லாதனால இது வந்து நாட் ரிஃப்ளெக்சிவ். அடுத்தது சிமெட்ரிக் ரிலேஷன். சிமெட்ரிக் ரிலேஷன்னா என்னன்னா, if a1, a2, ஸோ ரெண்டு எலிமெண்ட்ஸையும் நான் ஆர்டர் பேசி a1 a2ன்னு எடுத்துக்கிறேன். இது வந்து பிலாங்ஸ் டு ஆர் ரிலேஷன், அந்த ரிலேஷனுக்குள்ள இருக்கணும். என்னன்னா a2, a1ம் அந்த ரிலேஷனுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஃபார் ஆல் a1, a2 belongs to set A. இதுக்கு என்ன கண்டிஷன்னா, இந்த எலிமெண்ட் a1 a2 யூஸ்வலா நம்ம இதை x இது yன்னு எடுத்துப்போம் இல்லையா, ஆர்டர்டு பேர்ஸ்ல. இந்த a1 வந்து ஃபர்ஸ்ட் செட்ல இருந்து வரும், a2 செகண்ட் செட்ல இருந்து வரும். இப்போ இந்த ரெண்டு எலிமெண்ட்டுமே செட் ஏக்குள்ள இருக்கணும். அதுதான் a1 a2 belongs to set A. a1 a2 ரிலேஷனுக்குள்ள இருக்கணும். அதே மாதிரி a2, a1 அந்த ரிலேஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா அது வந்து சிமெட்ரிக் ரிலேஷன் சொல்றாங்க. பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு செட் எடுத்துக்கிறேன், 1,2ங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த செட்டுக்கு நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதலாம். சேம் செட் கூட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எழுதுனா 1,1 1,2 2,1 2,2 கார்ட்டீசியன் ப்ராடக்ட். இது a1 இது a2, a1 a2 a1 a2 a1 a2. இப்போ இந்த a1 a2 நம்ம திருப்பி எழுதலாமா, 1,1 a2 ஃபர்ஸ்ட் எழுதிட்டு a1 ஃபர்ஸ்ட் செகண்ட் எழுதினாலும் சேம் தானே கிடைக்கும். அதே மாதிரி இதை எழுதிக்கலாம் 1,2. இந்த 1,2 இது வந்து a1 இது a2. இது நான் வந்து a2, a1 எழுதுறேன். என்ன வரும், a2ங்கிற இடத்துல 2 இருக்கு, a1 1 இருக்கு. ஸோ இப்படி இந்த கண்டிஷன் வந்து இந்த
ரிலேஷனுக்குள்ள இருந்ததுன்னா அது வந்து சிமெட்ரிக் ரிலேஷன் சொல்லுவோம். இங்க இருக்காது, 1,2 இருக்கு, 2,1 இருக்கு, 1,1 1,1 2,2 2,2. அப்ப இப்படி இருந்ததுன்னா இது வந்து நம்ம சிமெட்ரிக் ரிலேஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ 1,1 1,2 2,1 2,2. ஸோ இது எல்லாமே இதுக்குள்ள வரும். அப்ப இப்படி இருந்ததுன்னா இதை வந்து சிமெட்ரிக் ரிலேஷன் சொல்லுவோம். செட் ஏ வந்து 1 2 3 4. இப்போ ரிலேஷன் ஈக்குவல் டு, எனக்கு ரிலேஷன் என்ன கொடுத்துருக்கோன்னா 1,3 3,1 4,2 2,4. இந்த ரிலேஷன் வந்து சிமெட்ரிக்கா இல்லையான்னு நம்ம சொல்லலாமா? ஏன்னா இங்க பாருங்க, A,1,3 இருக்கு, 3,1 இருக்கு, A1 A2 இங்க A2 A1. ஸோ திருப்பி போட்டோம், அது இதை மாத்தி எழுதினாலும் ஆர்டரை சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அப்போ அது ரிலேஷனுக்குள்ள இருக்கு. இதுவும் 4,2 2,4. அப்போ இது வந்து சிமெட்ரிக் ரிலேஷன். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள், இன்னொரு ரிலேஷனுக்குள்ள வெறும் 1,2 மட்டும்தான் இருக்கு. இப்போ இது ஒரே ஒரு பேர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. இது சிமெட்ரிக்கானா? நோ, இது வந்து நாட் சிமெட்ரிக். நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் ரிலேஷன். டிரான்சிட்டிவ் ரிலேஷன் என்னன்னா, if A1, A2 belongs to relation and A2, A3 belongs to relation. இது ரெண்டுமே ரிலேஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா such that A1, A3 is also belongs to relation for all A1, A2, A3 belongs to set A. எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு புரியும். A equal to 1 2 3. இது வந்து செட் A. இப்போ இதோட ரிலேஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1,1 2,3 3,1 2,1. ஸோ இது வந்து டிரான்சிட்டிவ் ரிலேஷனா இல்லையான்னு பார்க்கணும். இது A1 A2ன்னு எடுத்துக்கிறேன். A1 A2. அப்போ A1 A2 என்னோட ரிலேஷன்ல இருக்கு. அடுத்து A2 A3 இருக்கான்னு பார்க்கணும். A2ங்கிறது 3, இதே சேம் நம்பர் இங்க ரிப்பீட் ஆகணும். இங்க இருக்கா, இது A2, இதை நான் A3ன்னு வச்சுக்கிறேன். இது ரெண்டும் என்னோட ரிலேஷனுக்குள்ள இருக்கு. சாரி, A1, A3 அதுவும் என்னோட ரிலேஷனுக்குள்ள இருக்கணும். A1 என்ன இருக்கு 2, A3 என்ன இருக்கு 1. 2,1 என்னோட ரிலேஷனுக்குள்ள இருக்கான்னு பார்க்கணும். இருக்கா, இங்க இருக்கு. அப்போ இதை வந்து நம்ம டிரான்சிட்டிவ் ரிலேஷன் சொல்லணும். ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 1,2 மட்டும்தான் இருக்கு. ஒரு ரிலேஷனுக்குள்ள இது மட்டும்தான் இருக்கு. இது டிரான்சிட்டிவா இல்லையானா இது டிரான்சிட்டிவ் ரிலேஷன் கிடையாது. ஏன்னா என்னோட செட் ஏக்குள்ள 3 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ இந்த கண்டிஷனை அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இது வந்து என்னோட ரிலேஷன் கிடையாது. 2,2 எடுத்துக்கிறேன், 2,2ன்னு எடுத்துக்கிறேன். இதுவும் டிரான்சிட்டிவானா? நோ, ஏன்னா இங்க இன்னொரு செட் இல்லவே இல்லை, 2 தான் இருக்கு. ஸோ இதுவும் டிரான்சிட்டிவ் ரிலேஷன் கிடையாது. ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இதை 3 சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா, 3 ரிலேஷனும் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா அந்த ரிலேஷனை வந்து நம்ம ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் சொல்லுவோம். இது 3ம் ட்ரூவா இருக்கணும். சிமெட்ரிக், ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் இது 3ம் ட்ரூவா இருந்ததுன்னா அந்த ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் நம்ம சொல்லுவோம்.